Hi friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் ஒரு ரெசிபி வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்மளோட சேனலில் ஹேர் பேக் வீடியோ, ஹேர் டை வீடியோ, அப்புறம் ஹேர் ஆயில் வீடியோ இதுதான் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ. ஸோ முருங்கைக்கீரையை வச்சுட்டு நம்ம செய்யக்கூடிய இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உடம்புக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தோன்னா, முருங்கைக்கீரை இட்லி பொடி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக நான் முருங்கைக்கீரை ஒரு 4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரஷ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும். இதில் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 3 டீஸ்பூன், கல் உப்பு, பெருங்காயப்பொடி தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் குட்டியாக கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு 10 காஞ்ச மிளகாய், எள் 2 டீஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் மிளகு, ஜீரகம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் அதை எடுத்துருந்தாலே அந்த கப்புக்கு 4 கப்பு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் முருங்கைக்கீரை ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லா மொறுமொறுன்னு தான் இருக்குது. இருந்தாலும் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த மாதிரி சூடு பண்ணும்போது உங்களுக்கு அரைக்கிறதுக்கு இன்னும் நல்லா சூப்பராக பட்டு போல் உங்களுக்கு அரைச்சி வந்துடும். ஸோ ஆனால் இட்லி பொடிக்கு அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இருந்தாலும் லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வறுக்கும்போது அந்த பச்சை வாசனையும் உங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கிடைக்காது இல்லையா, அதனால் இந்த மாதிரி நீங்கள் காய வச்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சூப்பு பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இல்லை அப்படின்னா இட்லி பொடி இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா முருங்கைக்கீரையை நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம பருப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது நம்ம வறுத்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் எண்ணெய் சேர்க்காம வறுக்கணுன்னாலும் நீங்கள் வறுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ கடலைப்பருப்பை சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த கலர் கொஞ்சம் மாறணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடயே கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கு அப்புறமா உளுந்தம்பருப்பு நான் வறுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரே டைம்ல இந்த மாதிரி வறுக்க முடியாது அப்படின்னா நீங்க தனித்தனியாவே வறுத்து எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி வறுக்கும் போது கரெக்டாக அந்த பக்குவம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. 1 by 1 நீங்கள் சேர்க்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். ஸோ தெரியல அப்படின்னா நீங்கள் தனித்தனியாகவே நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே காஞ்ச மிளகாவையும் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் ஏற்கனவே நம்ம மிளகு வேற சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்துட்டு நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இப்போ இட்லி பொடி அப்படின்னாலே கொஞ்சம் காரமாக தான் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு சேர்த்துட்டதுக்கப்புறமா ஜீரகமும் சேர்த்துக்கலாம். மிளகு லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா இப்போ ஜீரகத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். சீரகம் பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பொரிஞ்சிடும். ஸோ அதனால் மிளகு சேர்த்ததுக்கப்புறமா சீரகத்தை சேர்த்துருக்கேன். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. லாஸ்ட்டில் எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வெடிக்கும். ஸோ அதனால் லாஸ்ட்டில் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சூட்லேயே உங்களுக்கு எள்ளு பொரிஞ்சு வந்துடும்.
அவ்வளோதான். இப்போ வந்து தேவையான பருப்பு எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டோம். இப்போ லாஸ்ட்டில் அந்த புளியும் சேர்த்துக்கலாம். இந்த புளி சேர்க்கறதுனால அந்த ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த புளி சேர்க்கறது நீங்கள் இது கூட உங்களுக்கு பூண்டு வேணும் அப்படின்னாலும் பூண்டை கூட லைட்டாக தட்டிட்டு அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கல்லுப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்ல வந்து பெருங்காயப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி இருந்தால் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் கூட நீங்கள் உடைச்சிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் தூள் பெருங்காயம் அப்படிங்கிறதுனால லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி வறுக்கும் போது சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த சூட்லேயே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பு வந்து நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் திரிக்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ முருங்கைக்கீரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து ரெடியாக இருக்குது. அதே மாதிரி பருப்பையும் நான் அரைச்சிட்டேன். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நைஸாக வந்து அரைக்காதீங்க. ஏன்னா இட்லி பொடி இந்த மாதிரி சாப்பாட்டுலலாம் நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான். சூப்பராக வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் சாப்பாட்டு கூட வந்து நீங்கள் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்கிங் சேனல் இருக்கு இல்லையா, ரேவாஸ் வேர்ல்ட் குக்கிங் சேனலில் முருங்கைக்கீரை இட்லி பொடி, முருங்கைக்கீரை சாப்பாட்டுக்கு போடுற மாதிரி எப்படி செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில்டாக வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் அதில் இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்து சூப்பராக பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியும் பார்த்தீங்கன்னா சேலுக்கு தான் போகுது. ஏன்னா நம்ம வந்து ஹேர் ஆயில், ஹெர்பல் ஷாம்பு இதெல்லாம் வந்து நம்ம சேல் பண்ணுறோம். ஸோ அது கூட இப்போ இட்லி பொடி, அப்புறம் கருவேப்பிலை பொடி, இந்த மாதிரி நிறைய பொடி வகைகளும் நம்ம வந்து சேல் பண்ணுறோம். இது வந்து நான் 1 by 1 உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செய்கிறவங்க செஞ்சுக்கலாம், செய்ய முடியாதவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து வாங்கன்னா வாங்கிக்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட மாஸ்டர் பெல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.